வணக்கம். இட்ஸ் மண்டே நைட் ரொட்டீன் தான். நிறைய பேர் வந்து மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணுறீங்க, நைட் ரொட்டீன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அவங்களுக்காக தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கவுண்டர் டாப் வந்து கிளியர் பண்ணுறக்கே வந்திருக்கிறேன். ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த சிம்னி வந்து க்ளீன் பண்ணுவேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் க்ளீனிங் தான். ஆனால் மேலெலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசி இருக்கும் அப்படிங்கிறனால இது மாதிரி தேய்ச்சி கழுவிடுவேன். ஆனால் அந்த சிம்னி கழுவுறது தான் பெரிய வேலையே. ஏன்னா மாசாக இருக்கிறனால சோப்பெல்லாம் போட்டு கழுவுறப்பவும் தண்ணியெல்லாம் ஊற்றுற பார்த்தீங்கன்னா கண்ணில் ஃபேஸ்லாம் வந்து பட்டுரும். அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து தொடச்சி எடுத்துடலாம்னு சொல்லுவீங்க. பட் எனக்கு நார்மலாகவே சும்மா துடைக்கிறது வந்து பிடிக்காது. எப்பவுமே வந்து கவுண்டர் டாப் டெய்லியுமே க்ளீன் பண்ணாலும் டெய்லியுமே தண்ணி ஊற்றி தான் நான் கழுவேன். சிம்னி கழுவுறது தான் பெரிய டாஸ்க். கவுண்டர் டாப் வந்து அடிக்கடி கழுவினா அது எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். டக்குன்னு கழுவி முடிச்சிருவேன். சந்தை அப்படிங்கிறனால காயெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகா தான் வச்சுக்குவேன். மீதி வந்து பூ தான் இருக்கும். அதிகமாக வந்து ஃப்ரிட்ஜில் காய்கறிகள் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். சிம்னியில் எண்ணெய் ஸ்டோர் பண்ணக்கு ஒரு ட்ரே இருக்கும். அதில் வந்து எண்ணெய் ஸ்டோர் ஆகி இந்த வதக்கிறது இதெல்லாம் போய் அதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால் நல்லா சுடுதண்ணி வச்சு ஊற்றி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு ஈஸியாக கழுவிடலாம். ஏன்னா இப்போ கழுவுனா எண்ணெய் பிஸ்காக இருக்கும், போவே போகாது. வந்து இந்த மாதிரி ஃபுல் க்ளீன் பண்ணிட்டோம்னா காலையில் எந்திரிக்கிறக்கே பிரிஸ்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் வந்து போட்டு வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போவேன். மண்டே அண்ட் தேர்ஸ்டே இப்படி தான் இருக்கும் என்னோட ரொட்டீன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.